ஹலோ தம்பி தங்கச்சி, வெல்கம் டு JH Kids World. வெரி குட். எல்லாரும் இன்னைக்கு கரெக்டா எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஆக்டிவிட்டி கத்துக்கிறதுக்காகவும் சாங்ஸ் கத்துக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கீங்களா? ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்காக நாங்களும் நிறைய புது ஸ்டோரிஸ், சாங்ஸ், ஆக்டிவிட்டிஸ், மெமரி வர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாமா? இப்போ உங்களுக்காக ஒரு அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா உங்களுக்கு ஒரு புது சாங் கத்து கொடுக்க போறாங்க. அந்த அக்கா கூடயே சேர்ந்து நீங்களும் பாட்டு பாட ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாரும் எழுப்பி நின்னுக்கோங்க. ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணணும்ல. வெரி குட் குட்டீஸ், வாங்க நம்ம பாட்டு கத்துக்க போகலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எல்லாரும் பாட்டு கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இந்த உலகத்துலேயே யாருடைய லவ் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? கேட்கலையே எனக்கு. அம்மா அப்பா லவ்வா? இல்லையா? அப்போ ஃப்ரெண்ட்ஸோட லவ்வா? அதுவும் இல்லையா? அப்போ யாருடைய லவ் ரொம்ப பெருசு? ஓ, ஜீசஸோட லவ் தான் ரொம்ப பெருசா? வாவ், சூப்பராக சொல்கிறீங்களே. ஆமாம், அந்த உலகத்துலேயே யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறா? ஆமாம், ஜீசஸ் தான் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. சரி, அதை பற்றி தான் இப்போ ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். எல்லாரும் நல்லா கவனமாக கவனிங்க. பாட்டு பிடிச்சிருந்ததா? எல்லாரும் கேட்டிங்களா? ஆமாம், ஜீசஸோட லவ் தான் ரொம்ப வண்டர்ஃபுல். நம்ம மம்மி டாடி நம்மளை நேசிக்கலாம், பாட்டி தாத்தா நம்மளை நேசிக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நேசிக்கலாம், யார் யாரோலாம் நம்மளை நேசிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளை நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா? ஆமாம், ஜீசஸ் இருக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் அழகாவே இல்லை, நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஜீசஸ்க்கு உங்களை எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்கள் தப்பு பண்ணால் கூட நிறைய பேர் நம்மளை ஒதுக்கி விட்டுருவாங்க, அப்படி தானே? ஆனால் ஜீசஸ் தப்பு பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, வா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க? நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கவலையே பட வேண்டாம். இவங்க நம்மளை நேசிக்கல, அவங்க நம்மளை நேசிக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டாம்? கவலையே பட வேண்டாம். ஆமாம், அந்த பாட்டில் கூட பார்த்தீங்களா? ஸோ ஹை யூ கான்ட் கெட் ஓவர் இட் அப்படின்னா என்னது? ஆமாம், நீங்கள் ஸ்கையை போய் டச் பண்ண முடியுமா? இல்லை ஏரோப்ளேனை போய் நான் போய் அந்த ஸ்கையோட எண்டை போய் டச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போய் டச் பண்ண முடியுமா? இல்லை, அவ்வளோ ஹைட்டில். ஆமாம், அவ்வளோ பெருசாக ஏசப்பா என்ன செய்கிறாங்க? நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க. அடுத்த லைன் என்ன சொல்லுது? ஸோ டீப் யூ கான்ட் கெட் அண்டர் இட் அப்படின்னா என்னது? இன்னும் டிக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க உலகத்தில். லாஸ்ட் எண்டை கண்டுபிடிச்சிடலான்ட்டு ஆனால் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இன்னும் டீப் போயிட்டே தான் இருக்குது. அப்போ அவ்வளோ அளவுக்கு ஜீசஸ் என்ன செய்கிறாங்க? நம்மளை நேசிக்கிறாங்க. அடுத்த லைன் என்ன சொல்லுது? ஸோ வைட் யூ கான்ட் கெட் அரவுண்ட் இட் அப்படின்னா என்னது? ஆமாம், எவ்வளோ பெருசாக நம்மளை நேசிக்கிறாங்கல்ல. ஸோ வண்டர்ஃபுல் காட் நமக்காக இருக்காங்க. நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம்? கவலையே பட வேண்டாம். சரியா? யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறா? யாருனாலும் நம்ம நேசிக்காட்டினாலும் பரவாயில்ல, நம்மளை ரொம்ப யார் லவ் பண்ணுறா? ஆமாம், ஜீசஸ் நம்மளை லவ் பண்ணுறாங்க. இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம். சரி, இன்னொரு வாட்டி அக்கா பாடுறேன், ஆக்ஷனும் போடுறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து அக்கா கூட சேர்ந்து ஆக்ஷன் போட்டுட்டு பாட போகிறீங்க. ஓகேயா? One
ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகேவா? என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்ததா? எல்லாரும் நல்லா ஆக்ஷன் போட்டிங்களா? ஆமாம், நம்ம இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்மளை நேசிக்கிறா? ஆமாம், ஜீசஸ் நம்மளை நேசிக்கிறாங்க. ஜீசஸோட லவ் ரொம்ப வண்டர்ஃபுல். ஆமாம், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். பை பாய் குட்டீஸ். ஷெரினாக்கா நமக்கு சூப்பரா பாட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல. நீங்க கூட ஆக்ஷன்ஸ் எல்லாம் கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே பாட்டை டெய்லி வீட்ல பாடிட்டே இருக்கணும். ஓகேவா? சினிமா பாட்டுலாம் பாடக்கூடாது. இந்த பாட்டை நீங்க வீட்ல டெய்லி பாடி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? Yes, God's love. இதான் இன்னைக்கோட நம்ம டாபிக். ஆமா, இயேசுவோட அன்பு குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஓகேவா? இப்போ இத வச்சு ஒரு மெமரி வர்ஸ் படிக்கலாமா? உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுக்கிறதுக்காக நிறைய பப்பட்ஸ்லாம் வந்திருக்காங்க. பார்க்க போகலாமா? வாங்க நம்ம போய் மெமரி வர்ஸ் கத்துக்கலாம். ஹலோ குட்டீஸ், ஹாய். எப்ப பார்த்தாலும் இதே சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஐ கலோட்டு. என்ன நம்ம அக்காவை காணோம். ஒருவேளை மேக்கப்போட போய்ப்பாவளோ? வரட்டும், பவுடர் போட்டு வருவாங்க. ஏய் ஹாப்பி, என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? எப்பவுமே நீ தான் லேட்டா வருவ. எனக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. ஆமாக்கா, நான் இன்னைக்கு பவுடர் போடாம வந்துட்டேன். நீங்க இன்னைக்கு நிறைய பவுடர் போட்டு வந்திருக்கீங்க. நான் பவுடர் எல்லாம் போடல. சரி ஹாப்பி, இன்னைக்கு தான் குளிச்சிருக்க போல, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க பாக்குறதுக்கு. குளிச்சனா? ஆமாக்கா, குளிச்சிருக்கேன். சரி ஹாப்பி, இன்னைக்கு இந்த பசங்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்க போற? பசங்களுக்கா? ஏக்கா, பப்ஜி ஆடுவது எப்படி நான் சொல்லி கொடுக்கட்டுமா? ஏய் ஹாப்பி, அதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. நம்ம சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். சோ நீ வந்து இந்த பசங்களுக்கு நல்லது ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ல. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போற? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க? ஏக்கா, என்னக்கா சொல்லி கொடுக்க? டெய்லியும் இப்படிதான் பண்ற ஹாப்பி. நீ இங்க வந்துதான் யோசிக்கிற. சட்டை மட்டும் மாத்திட்டு வந்துடுற. கரெக்டா? ஐயோ, பக்கத்து வீட்டுல உள்ள பையன் சட்டக்கா. சரி ஹாப்பி, இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்கணும். நீ வசனம் படிச்சியா? நீ முதல்ல படிச்சியா வசனம்? வசனமா? ஆமாக்கா, படிச்சேன். சரி, அப்போ இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா உனக்கு? தலைப்பா? ஆமா. ஐயோ, இப்ப பாருங்கக்கா, என்ன தலைப்பு? அக்கா ஃபர்ஸ்டே சொன்னல இன்னைக்கு என்ன தலைப்புன்னு. நீ கவனிக்கலையா ஹாப்பி? கவனிக்கலையேக்கா. யோ ஹாப்பி, அங்க பாரு, அந்த பையன் சொல்றான் பாரு. வெரி குட் பாய். நீ பேட் பாய் ஹாப்பி. பாரு, அந்த பையன் அழகா சொல்றான். இன்னைக்கு தலைப்பு என்ன பிள்ளைங்களா? என்ன தலைப்பு? God's love. வெரி குட். தேவனோட அன்பு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். பாத்தியா ஹாப்பி, அந்த பசங்க எல்லாம் கவனிக்கிறாங்க, நீ தான் கவனிக்கவே இல்ல. ஐயோ, God's love-ஆ? ஆமா, God's love வச்சு இன்னைக்கு நீ வசனம் சொல்லி கொடு எங்களுக்கு. God's love. God's love சொல்ல ஹாப்பி. உன்ன அப்போ தேவனோட அன்பு குறித்து வேதத்துல நிறைய போட்டிருக்கு இல்லையா? அதுல இருந்து ஒரு வசனம் எங்களுக்கு சொல்லி கொடு. இந்த ஹாப்பி எப்பவுமே இப்படிதான் பிள்ளைங்களா நீங்க அவனை ஒழுங்கா வசனம் படிக்க சொல்லுங்க. நல்லா படி வசனம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லுங்க பாக்கலாம். அந்த பிள்ளைங்க எப்படி கத்தி சொல்றாங்க பாரு, வசனம் சொல்லி கொடுன்னு. கத்தியாக்க சொல்றாங்க, ஒருத்த கத்துறாங்க, கத்துறாங்க. சரி, நீ வந்து சமாளிக்காத. நீ எங்களுக்கு வசனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடு. நீ படிச்சுட்டு வந்தல அந்த வசனம், அக்கா உனக்கு சொல்லி கொடுத்தல அந்த வசனம் சொல்லி கொடு. கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட் பிள்ளைங்களா, பாத்தீங்களா? ஹாப்பிக்கு ஞாபகம் வந்துச்சாம். நாமளும் ஹாப்பி கூட சேர்ந்து வசனம் கத்துக்கலாமா? சரி, ஒரு நல்ல வசனமா நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பியூட்டி, நாளைக்கு பாட்டி. ஹாப்பி வசனம் எப்படி இருக்கு? இந்த வசனம் பிள்ளைங்களா, ஹாப்பி வசனம்னு சொல்லணும், டைலாக் சொல்றான். டைலாக்லாம் கிடையாது, பைபிள்ல இருக்கிற வசனம் சொல்லி கொடு ஹாப்பி எங்களுக்கு. டென்ஷன் ஆயிடுற
ரெடி. Are you ready children? ஓ புஸ். Okay, ready. Happy வசனம் சொல்லி கொடு happy. புஸ்ங்க தக்க ஓகேங்க. சரி இருக்குது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ பெரிய வசனமா இருக்குக்கா. பாவுங்க நானு. வசனம் சொல்லு ஹாப்பி. என்ன ஹாப்பி நீ வசனமே சொல்லி தர மாட்டீங்க. சின்ன வசனமா சொல்லி கொடுக்கறக்கா. பெரிய வசனமா சொல்லி கொடுத்தா நான் பாவம் இல்லையா? அந்த பிள்ளைங்களே சொல்றாங்க ஈஸியா இருக்க வசனம். ஈஸியான பிள்ளைங்களா இருக்கு. ஈஸியா கத்துப்பாங்க. நீ ஒழுங்கா சொல்லி கொடு ஹாப்பி. ஈஸியாவா? ஆமா. பசியா இருக்கங்க. ஈஸியா இருக்கீங்க. இந்த ஹாப்பி வந்து வசனமே சொல்லி கொடுக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக்ல நம்ம சிக்குவே கூட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா பிள்ளைங்களா? அந்த சிக்கு பெரிய பக்கு. ஐயோ வேணாமா, ஹாப்பி தான் வேணுமா? ஹாப்பி பாரு, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஹாப்பி ஒழுங்கா வசனம் சொல்லி கொடு பிள்ளைங்களுக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் உனக்கு தான் தெரியும்? 25. ஹாப்பி 16ஆம் வசனம். வெரி குட் பிள்ளைங்களா. இப்ப அக்காவும் சொல்றேன், ஹாப்பி கூட சேர்ந்து நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஓகேவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அதுக்கப்புறம் என்ன பிள்ளைங்களா சொல்லுங்க? வெரி குட். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யாரு? அந்த பாப்பா அழகா சொல்லிட்டா. யாரு? இயேசுப்பாவை. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் பைபிள்ல எங்க இருக்கு பிள்ளைங்களா? யோவான் 3:14. வெரி குட் பிள்ளைங்களா. இன்னைக்கு வசனம் வந்து நீங்க அழகா கவனிச்சீங்க. நீங்க வந்து இன்னைக்கு கேட்ட வசனம் பாத்தீங்களா? தேவன் அவரோட சொந்த குமாரனான இயேசுப்பாவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. அவங்கதான் நம்மள அவ்வளோ நேசிச்சாங்க இல்லையா? இதுதான் தேவனோட அன்பு. சரியா? ஓகே ஹாப்பி. இன்னைக்கு தேவனோட அன்பு புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுது. வசனத்தை நீ மறக்கவே கூடாது ஹாப்பி. அடுத்த வாரம் நான் கண்டிப்பா உனக்கு கேட்பேன் இந்த வசனம். சரியா? சரி ஹாப்பி. இந்த பசங்க எல்லாம் நம்ம கிட்ட படிக்கிற வசனத்தை பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாம். நீ சொல்லி கொடுக்குறியா பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு? பக்கத்து வீட்லயா? எனக்கும் பக்கத்து வீட்லயும் சண்டைக்கா. அச்சச்சோ ஹாப்பி. இப்படி நம்ம டெய்லி சண்டை போடலாமா பக்கத்து வீட்டு பசங்க கூடலாம்? நம்ம ஏசப்பாவோட பிள்ளைங்க, அதனால பக்கத்துல வீட்டு பசங்க கூடலாம் நம்ம எப்பவுமே சண்டையே போடக்கூடாது. எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சரியா? ஏசப்பாவும் நம்மள எவ்வளோ லவ் பண்ணிருக்காங்க, எவ்வளோ நேசிச்சிருக்காங்க இல்லையா? அதே போல நம்மளும் வந்து நம்ம கடவுளோட அன்பை நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும். சரியா ஹாப்பி? இன்னைக்கே போய் என்ன பண்ண, சண்டை போட்ட கூட போய் சாரி சொல்லி சமாதானம் ஆயிடணும். சரியா? ஓகே பிள்ளைங்களா. நீங்க கேட்ட வசனத்தை மறக்கவே கூடாது. நோட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த வாரம் நானும் ஹாப்பியும் உங்களை மீட் பண்றோம். ஹாப்பி நம்ம பிள்ளைங்களுக்கு பாய் சொல்லிடலாமா? ஆமா, இல்ல நான் அக்கன்னு பேசிட்டே இருப்பாங்க. பாய் குட்டி பிள்ளைங்களா, பாய் குட்டி. மனப்பாட வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமா, கொஞ்சம் பெரிய வசனம் தான். ஆனாலும் நீங்க டெய்லி பழகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வசனத்தை எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா ஆயிடும். ஓகேவா? இயேசுப்பா நம்மள எவ்வளவு நேசிக்கிறாருன்றத அந்த வசனமே சொல்லியிருக்கு இல்லையா? வெரி குட் குட்டீஸ். நீங்க கண்டிப்பா வசனம் கத்துப்பீங்க. ஓகே, இப்போ நாம நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போக போறோம். நெக்ஸ்ட் என்ன செக்ஷன்? வெரி குட். அக்கா உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரி கேட்கலாமா? வாங்க குட்டீஸ், நம்ம போய் கதை கேட்கலாம். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் பைபிள் ஸ்டோரி கேட்கறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும். ஓகே அக்கா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பைபிள்ல நடந்த ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ரெடியா? கேட்கலாமா?
வெரி குட் பிள்ளைங்களா, எல்லாம் ஆர்வமா இருக்கிறீங்க. பக்கா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பணக்கார ஒரு பெரியவர் இருந்தாராம். ஓகேவா? அவருக்கு வந்து 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன், செகண்ட் ஒரு அண்ணன். ஓகேவா? நல்ல கதையை கவனிச்சிட்டே வாங்க. அக்கா क्वेश्चन கேட்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ணா அவங்க அப்பா சொல்றதை அப்படியே கேட்பாங்களாம். அவங்க அப்பா சொன்னானா ஓகே ஓகே டாடி நான் எல்லாம் பண்ணிடுறேன். அவங்க அப்பா நீ இன்னைக்கு இந்த வயலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா சர்வெண்ட்க்கும் salary கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே வேகமா ஓடி போய் ஓகே டாடி நான் மாதிரி பண்ணிடுறேன் டாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பையனா ரொம்ப குட் பாயா இருந்தாங்களாம். ஆனா இந்த செகண்ட் அண்ணா இருக்காங்கல்ல, இந்த அண்ணா என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? அவங்க அப்பா மார்னிங்கே எழுந்திருச்சு வேகமா வேலைக்கெல்லாம் போகணும், எல்லா சர்வெண்ட்டையும் பார்க்கணும்னு வேகமா வருவாங்களாம். இந்த அண்ணா என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பாங்களாம். சீக்கிரம்லாம் எழுந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அப்பா உடனே தம்பி நீ வந்து இன்னைக்கு அண்ணா வந்து வயலுக்கு போயிருக்கிறான், நீ வந்து நம்மளோட ஃபேக்டரிக்கு போயிட்டு அங்க போய் எல்லா மெம்பர்ஸையும் பாத்துக்கோ, எல்லா சர்வெண்ட்டையும் பாருப்பா, நம்ம ரொம்ப பணக்காரங்க, நம்ம கீழே நிறைய சர்வெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீ வேலை வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவாங்களா? ஆனா போங்கடா நீ, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது, என்னாலலாம் அந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியாது, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, நான் ஜாலியா போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், நாங்க வந்து தியேட்டர் போக போறோம், நாங்க வந்து பிளே கிரவுண்ட் போய் நல்ல வாலிபால் ஃபுட்பால் எல்லாம் விளையாட போறோம், உங்க வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே தன்னை வந்து அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்களாம். ஓகேவா? ஆனா இந்த அப்பா நம்மளோட டாடிக்கு நம்மள எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தானே, அதே மாதிரிதான் இந்த அப்பாவுக்கும் அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்குமா. அந்த அண்ணன் சொல் பேச்சியே கேட்கலனாலும் அந்த அண்ணன் மேல இந்த அப்பாவுக்கு ரொம்ப பாசமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட மகன் வந்து திருந்திடுவான், அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். உங்களுக்கு கூட அழுகழுகையா வருதுல்ல, அவங்க அப்பா எவ்வளவு அழுதுருப்பாங்க, ஐயோ என் பையன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அம்மா அப்பா கூட நம்மள எவ்வளவு லவ் பண்றாங்கல்ல, அவங்களும் நம்ம சொல்ற பேச்சு கேட்கலனா அப்ப அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல, அவங்களும் அழுவாங்கல்ல. சரி சரி ஓகே ஓகே அக்கா கதைக்கு வந்துட்டேன், ஒரு பையன் சொல்லிட்டே இருக்க அக்கா சீக்கிரம் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ இதே மாதிரி இந்த அண்ணா ரெகுலரா பண்ணிட்டே இருந்தாங்களா. அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்களா, அப்பாவை எதிர்த்து பேசுவாங்களாம், சில நேரம் அப்பாவை கோபத்துல அடிக்க கூட செய்வாங்களாம். அந்த அளவுக்கு கோபம் வருமா இந்த அண்ணாக்கு. ஓகேவா? ஆனாலும் இவங்க அப்பா ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் அண்ணன் எல்லாத்துக்கும் ஒபே பண்ணுவாங்க, ஆனா இந்த குட்டி அண்ணன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே இப்படியே போயிட்டே இருந்துச்சா. ஒரு நாள் என்ன ஆச்சா தெரியுமா? அவங்க அப்பா இந்த குட்டி அண்ணனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது, என்னோட ஃபேக்டரியை ஃபுல்லா நீ என்ன பண்ணிக்கோ, கவனிச்சுக்கோப்பா ப்ளீஸ்பா, அண்ணன் என்னோட எஸ்டேட் எல்லாம் கவனிச்சுமா, நீ ஒரு ஃபேக்டரியை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த குட்டி அண்ணாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணாங்களா தெரியுமா? யாரை பார்த்து என்ன வேலை சொல்லிட்டீங்க நீங்க, இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன், என்னோட சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொடுங்க, நான் என் சொத்தெல்லாம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நான் ஜாலியா அந்த உலகத்தை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டோனும் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஐயோ என்னப்பா நீ இப்படி சொல்றியே தம்பி, நான் உனக்காக எவ்வளவு பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நீ தான் ஓன் பண்ணணும், இதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும், நீ இப்படி சொல்றியே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாதுப்பா, என்னை விட்டுட்டு நீ போகவே கூடாது, என் கூடவே தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். இந்த அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். நான் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிடிவாதம் பண்ணி என்ன பண்ணாங்களாம், அவங்க சொத்தை எல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பாவை விட்டு ஜாலியா, அப்பாடா எனக்கு இனிமேல் வீட்டுக்குள்ள சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்ல மாட்டாங்க, வேலை செய்யின்னு சொல்ல மாட்டாங்க, படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் வேகமா கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட பணத்தெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் வித்து பணம் வாங்கிட்டு நிறைய ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இதை பார்த்தனா அவங்க அப்பாவுக்கு பயங்கர கஷ்டமா, ஐயோ என் மகன் என்னை விட்டு போயிட்டானே, இவனை எப்படி நான் திரும்ப கொண்டு வருவேன், ஐயோ என் சின்ன மகனை நான் எவ்வளவு நேசிச்சேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டே இருப்பாங்களாம். அவங்க அப்பா ஆல்ரெடி வயசானவங்க, இவங்க பையன் இவரை விட்டு போனோம் இன்னும் நிறைய சிக்காயிட்டே இருக்காங்களாம். ஆனாலும் இவங்க அப்பா என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? டெய்லியும் மொட்டை மாடியில போய் நிற்பாங்களாம். நின்னுட்டு இன்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட பையன் திரும்ப வந்துட மாட்டானா, ஐயோ என் பையன் திரும்ப வர மாட்டானான்னு சொல்லிட்டு
டெய்லி அந்த மாடியில போய் நின்னுட்டு அழுதுட்டே இருப்பாங்களாம். இசப்பா எப்படியாவது என் பையனை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களாம். ஆனா இதெல்லாம் இந்த அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. இந்த அண்ணன் என்ன நினைச்சாங்க, அப்பானாலே ஒரே போர், அப்பா வேண்டவே வேண்டாம், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அப்பா வீட்டுல இருந்தா நிறைய ரூல்ஸ் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு போயிருக்கலாம், நம்ம கிட்ட பணம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் தேடி ஓடி போயிட்டாங்களாம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களா தெரியுமா, பணம் நிறைய வச்சிருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து பார்க்கு, பீச், தியேட்டர், ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் நல்லா சாப்பிட்டு 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 அண்ணனோட காசு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களா அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்துட்டாங்களா. ஃபைனலா ஒரு டே வந்துச்சா. இப்போ ஹோட்டல்ல போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்களா, நல்லா பிரியாணி, குஸ்கா, அது இது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இப்போ பில் பே பண்ணணும். இந்த அண்ணனோட பர்ஸ்க்குள்ள பைசாவே இல்ல. எல்லா பைசா என்ன ஆயிடுச்சு, காலியா போச்சு. இப்போ உடனே ஹோட்டலோட சர்வெண்ட் வராங்க. சார் உங்களுக்கு பில் வந்துச்சு சார், நீங்க பில் பே பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே திருன்னு முடிச்சாங்களாம். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட் இவன் பே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை பார்த்து ஏய் நீ பில் பே பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த அண்ணாக்கு அப்படியே பயம் வந்துச்சா, ஐயோ என்கிட்ட பணமே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்ஸ் அப்படியே லைட்டா எடுத்து பார்த்தா பர்ஸ்க்குள்ள ₹1 கூட இல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அண்ணா, உடனே அப்படியே அழுகையா வருது இந்த அண்ணாக்கு. டேய் இன்னைக்கு நான் பைசாவே எடுத்துட்டு வரலடா, என் பைசா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, ப்ளீஸ்டா இன்னைக்கு நீ பில் பே பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கெஞ்சினாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ உன்கிட்ட பைசா இல்லையா, ஏன்னா நானும் தர மாட்டேன், என்கிட்டயும் பணம் இல்ல, போ போ நீ எப்படியாவது கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, எல்லாரும் அந்த அண்ணாவை விட்டுட்டு வெளியில போனாங்களா. உடனே இந்த ஹோட்டல் மேனேஜர் பார்த்துட்டு ஏய் தம்பிங்களா நீங்க எங்க போறீங்க, நீங்க பில் பே பண்ணணும்ல அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அதுக்கு அந்த அண்ணனுங்களா என்ன தெரியுமா சொன்னாங்க, உள்ள எங்க ஃப்ரெண்ட் இருக்கா சார், அவன் பே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்களாம். உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வராரு. இத பார்த்தோன்னா அந்த அண்ணனுக்கு ரொம்ப பயம், எதுக்கு கையில பைசா இல்ல. உடனே ஹோட்டல் மேனேஜர் தம்பி பைசா கொடுப்பா, உன் பில்ல வந்து 1500 வந்திருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இந்த அண்ணனுக்கு அழுகையா வருதான், சார் என்கிட்ட பைசாவே இல்ல சார், எல்லா பைசாவும் காலி ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மேனேஜருக்கு பயங்கர கோவம், ஏய் நான் உன்னை எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன், இப்படிதான் நிறைய வாட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து ஏமாத்துற, முடியாது நீ பணம் கொடுக்கல என்ன பண்ணும், என்னோட ஹோட்டல்ல போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இந்த அண்ணா காலுக்கே வருதான், சார் நான் ரொம்ப பணக்கார பையன் சார், என்கிட்ட இன்னைக்கு பைசா இல்ல சார் அப்படின்னாங்களா. அதெல்லாம் முடியாது போன்னு சொல்லி அடிச்சு என்ன பண்ணாங்களாம், வேலையெல்லாம் வாங்கினாங்களாம். அண்ணனுக்கு கையெல்லாம் ஒரே வலி, காலெல்லாம் வலிச்சுதான், கையிலயும் ₹1 கூட இல்ல, சாப்பிடவும் இல்ல, ஒரு இடத்துக்கா போறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த அண்ணா இருந்த நாட்டுல வேற என்ன ஆயிடுச்சா, இப்ப நமக்கெல்லாம் ஒரு லாக்டவுன் போட்டிருக்காங்களே, யாரும் வேலைக்கெல்லாம் போக முடியல, பைசா இல்ல, கையில பணம் இல்ல, எதுவுமே இல்ல. இதே மாதிரி ஒரு பெரிய பஞ்சமும் வந்துருச்சான். அந்த நாட்டு ஃபுல்லா யாருக்கிட்டயும் பணம் இல்ல. நண்ட போய் ஒருத்தவங்கிட்டயா கேக்குறாங்க, எப்படியாவது எனக்கு ஒரு வேலை போட்டுட்டாங்க, எனக்கு ஒரு வேலை தாங்க, நான் ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செய்யறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் கேக்குறாங்க. ஆனா யாரும் வேலை தரலையா. கடைசியா ஒரே ஒரு எஜமா இருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு சார் சார் ப்ளீஸ் சார், சாப்பிட்டு 5 நாள் ஆகுது சார், ஒரே ஒரு வேலை தாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த எஜமா என்ன சொன்னாங்களா, ரொம்ப ரூடா இருப்பாராம். என்ன சொன்னாரா, என் வீட்டுல ஒரு வேலை இருக்கு, என்னோட பன்னிலாம் இருக்குல்ல, பிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ரொம்ப ஸ்மெல் வருமா, ரொம்ப அழகா இருக்குமா, இல்ல அது ரொம்ப டர்ட்டி அனிமல், ஆனா அத வந்து என்ன பண்ணணும் நீ பாத்துக்கணும், அதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணு, டெய்லி லஞ்ச் டின்னர் எல்லாம் நீ கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சாப்பிடும், வெரி குட் வெரி குட், அந்த பாப்பா கரெக்டா சொல்லிட்டா, தவிடு சாப்பிடும், அந்த தவிடு எல்லாம் ஃபுட்டா நீ வச்சு அந்த பன்னிகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். தன்னன் அழுக அப்படியே கண்ணுல தண்ணியா வந்துச்சான். ஏன் அவங்க அப்பா வீட்டுல அந்த எப்படி இருந்தாங்க, ஒரு ராயலா இருந்தாங்க, பயங்கர பணக்காரரா இருந்தாங்க,
இவருக்கு கீழே நிறைய சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்ப இவர் என்ன பண்றாரு, சர்வன்ட்டா போய் ஒரு எஜமான் கிட்ட போய் வேலை பாக்குறாரு. இவர் என்ன பண்ணாரா, சரி சார் பரவாயில்ல, நான் அந்த பண்டிகை எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிகை கூட எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். பாருங்க, அப்புறம் அந்த முதலாளி இதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாராம். அப்போ என்ன ஆச்சா, ஒரு நாள் எனக்கு பயங்கர பசி, தானே சாப்பிட்டு எவ்வளவு டேஸ் ஆச்சுன்னு சொன்னேன். வெரி குட், 5 days, 5 days, 6 days ஆச்சாம், அடுத்து 10 days ஆச்சாம். அதனால சுத்தமா முடியவே இல்லையா. உடனே என்ன பண்ணாங்களா தெரியுமா, உடனே ஒரு நாள் இந்த பண்டிகைக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாங்களா அந்த தவிடு. எனக்கு பயங்கரமா பசி, வயிறெல்லாம் வலிச்சு, தலையெல்லாம் சுத்திடுச்சா. உடனே தானே என்ன பண்ணாங்களாம், யாரும் பார்க்கல, அதனால நான் என்ன பண்றேன், இந்த எஜமானுக்கு தெரியாம இந்த பண்டியோட சாப்பாடு எடுத்து நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், என் வயிறு அப்பயாவது கொஞ்சம் ஃபுல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பண்டியோட சாப்பாடை எடுத்து சாப்பிடுறதுக்கு இப்படி போனாங்களாம். வாயில இப்படி வச்சாங்களா பாரு, உடனே அங்க இருந்து பட்டுன்னு தலையிலேயே ஒரு அடி விழுந்துச்சான். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாங்களாம். பார்த்தா இந்த முதலாளி நிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பண்டிகைக்கு கொடுக்குற சாப்பாடு நீ சாப்பிடுவ, போனா வெளியிலன்னு சொல்லி அவரோட ஷர்ட் அப்படியே புடிச்சு அப்படியே வெளியில தூக்கி வந்து போட்டுட்டாங்களாம். இந்த அண்ணனுக்கு பயங்கரமா அழுக வந்துச்சான். இந்த அண்ணன் ரோட்ல கிடந்தத எல்லாரும் பார்த்தாங்களாம். ஐயோ, அந்த பையனை பாரு எப்படி அசிங்கமா கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அங்க போன அக்காமாருங்க அண்ணாமாருங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். இதை பார்த்தோம் அந்த அண்ணாக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சான். அப்போதான் இந்த அண்ணா அவங்க அப்பாவை நினைச்சு பார்த்தாங்களாம். அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அவ்வளோ பாசமா இருந்தாங்களே, ஐயோ என்னோட அப்பா எனக்காக அவ்வளோ வேலைக்காரங்களை வச்சிருந்தாங்க, என்ன ஒரு வேலை கூட சொல்லவே இல்லையே, என்ன வந்து எனக்கு கீழே தானே சர்வன்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, எனக்கு எவ்வளோ விதவிதமா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரோல், மட்டன் ரோல் எவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க, இப்ப எனக்கு சாப்பாடே இல்லாம நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் எங்க அப்பா கிட்ட திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனாலும் அந்த அண்ணாக்குள்ள ஒரு பயம், எங்க அப்பா கிட்ட இருந்து சண்டை போட்டு அவங்களோட சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணி போட்டேன், இப்போ எங்க அப்பா என்ன மன்னிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணா ரொம்ப பயந்தாங்களாம். ஆனாலும் இந்த அண்ணா மனசுக்குள்ள ஒரு ஆசை, எங்க அப்பா எப்படியாவது என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல போறேன், எங்க அப்பா கிட்ட போய் நான் ஒருவேளை என்னை நீங்க பையனா கூட ஏத்துக்க வேண்டாம், என்ன ஒரு வேலைக்காரனா உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ பணக்காரரு, வேலைக்காரனா கூட அவங்க வீட்டுல பட்னியா கிடந்தது கிடையாதாம், அதனால நான் ஒரு வேலைக்காரனா இருந்து என் வயிற்று போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணாங்களாம், அவங்க அப்பா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சு வந்துட்டே இருந்தாங்களாம். கிட்ட போயிட்டாங்க, அவங்க அப்பா வீட தூரத்துல பாக்குறாங்க, ஒரு பெரிய மாளிகை. உடனே பார்த்தோம் ஆனா அப்படி மேல பாக்குறாங்க, அங்க மேல யார் நின்னுட்டு இருக்கா அந்த மாளிகையோட மொட்டை மாடியில. வெரி குட் பிள்ளைங்களா, ஆமா 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 கரெக்ட், அந்த பையன் கரெக்டா சொல்லிட்டா பாரு. அவங்க அப்பா, அக்கா சொன்னல அவங்க அப்பா டெய்லியும் மொட்டை மாடியில நின்று தன்னோட மகன் வராங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லி, இப்போ தன்னோட மகன் வரத தூரத்துல இருந்து அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாங்களா தெரியுமா, வேகமா கீழே இறங்கி ஓடி வந்தாங்களாம். தன்னோட பையன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு, அழுக்கு ட்ரெஸ், முகம்லாம் கருத்து போய் தாடியெல்லாம் வச்சு அழகா இருந்தாங்க, இப்போ அசிங்கமா இருக்காங்க. அப்படியே வரத பார்த்தனும் அவங்க அப்பா கண்ணுல தண்ணி வந்துடுச்சான். ஐயோ என் மகன் எவ்வளவு அழகா இருந்தா இப்ப இப்படி ஆயிட்டானே சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம். அப்படியே அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம். தன்னனுக்கு அழுகையா வந்துருச்சான், டாடி என்ன மன்னிச்சிருங்க டாடி, நான் வந்து உங்களுக்கு விரோதமாவும் பரத்துக்கு விரோதமா ஏசப்பாக்கு விரோதமாவும் என்ன பண்ணிச்சேன், தப்பு பண்ணிட்டேன் டாடி, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் டாடி, நீங்க என்ன ஒரு மகனா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கோங்க டாடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதாங்களாம். இதை பார்த்தோம் அவங்க அப்பாக்கு ஒரே அழுக, ஐயோ என் மகன் திரும்பவும் என்கிட்ட வந்துட்டான்னு சொல்லி பயங்கர சந்தோஷம், வேற சந்தோஷத்துலயே அழுகலாம் வருதான். நீ கட்டி பிடிச்சு என்ன பண்ணாங்களா, நீ என் வேலைக்காரெல்லாம் கிடையாது, நீ என்னோட மகன், நீ வான்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம். அந்த அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உடனே சர்வன்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட பையன் என்ன பண்ணிட்டான், திரும்பி கெட்டு போன பையன் திரும்பி நல்லவனா வந்துச்சான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகு ட்ரெஸ் ராஜா அங்க போய்
ட்ரெஸ் போட்டுட்டாங்களாம். அப்புறம் புதுசா ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு வந்து கொடுத்து, தம்பி உன் காலெல்லாம் பாரு புண்ணாயிடுச்சு, கொப்பளம்லாம் வந்துச்சு அப்படி சொல்லி எல்லாத்தையும் நல்லா ஆயின்மெண்ட்லாம் போட்டு வாஷ் பண்ணி அழகா புது ஸ்லிப்பர் கொடுத்தாங்களாம். அப்புறம் ஒரு அழகு ரிங்கு, அழகா கோல்டுல ஒரு ரிங்கு கொடுத்து, இவன் என்னோட மகன், இவன் தான் என்னோட செல்ல பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டுக்கோ, எல்லாருக்கும் என்ன பண்ணாங்களாம், சாப்பாடு போடுங்க, இந்த நாட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை திரும்பவுமா தன்னோட பையனா சேர்த்துக்கிட்டாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா, இந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த அப்பா அந்த மகனை எவ்வளோ நேசிக்கிறாங்கல்ல. ஆமா, இதே மாதிரிதான் நம்மள படைச்ச நம்மளோட அப்பா யாரு? ஏசப்பா. அவரும் நம்மள என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க ஒருவேளை ஏசப்பா சொல்ற பேச்சு கேட்காம ஏசப்பா சொல்ற அந்த கட்டளைகள் கொடுத்திருக்காரு இல்லையா உங்களுக்கு? 10 கட்டளை. என்னென்ன கட்டளை? ஆமா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். வெரி குட். இந்த மாதிரி இந்த 10 கற்பனைகளையும் நீங்க கடைபிடிக்காம போய் நீங்க பேட் பாய்ஸ் பேட் கேர்ள்ஸ் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்றாங்களா? நீங்க கவலையே படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அதான பார்த்தோம். ஏசப்பா நம்மள ரொம்ப நேசிச்சதுனாலதான் தேவன் தன்னோட மகன் ஏசப்பாவே என்ன பண்ணிருக்காங்க, நமக்காக கொடுத்திருக்காங்க. அந்த அன்பு நேரு பெற்ற அன்பு. இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? God's love. சோ இன்னைக்கே நீங்க என்ன பண்ணுங்க, முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா, உங்களுக்கு பிடிக்காத காரியம் நான் நிறைய பண்ணிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் திரும்பவுமா உங்க பிள்ளையா ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏசப்பா நிஜமா உங்களை திரும்பவுமா தன்னோட அப்பா, அந்த அப்பா எப்படி தன்னோட பையனை மன்னிச்சாங்களோ அதே போல உங்களையும் ஹக் பண்ணிட்டு உங்களையும் தன்னோட மகளா என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா எடுத்துப்பாங்க. ஓகே பிள்ளைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நீங்க கடவுளோட அன்பை, தேவனோட அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் ஒருவேளை நீங்க மனம் திரும்பாம இருந்தா ஏசப்பா கிட்ட இப்பவே போய் மன்னிப்பு கேட்கணும். ஓகேவா? ஏசப்பா திரும்ப உங்களை தன்னோட மகளா சேர்த்து கொள்வாங்க. ஓகே சில்ட்ரன், அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். பை. இதெல்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும். பாத்தீங்களா, அப்பா அம்மா பேச்சு கேட்காம அண்ணன் அவங்க அப்பாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு போனாங்க. ஆனாலும் அவங்க அப்பா அண்ணனை எவ்வளவு நேசிச்சாங்கல்ல. இதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலும் அப்பா அம்மா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதை விட ஏசப்பா உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு புது ஆக்டிவிட்டியா அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நம்ம கூட ஆக்டிவிட்டி பண்றதுக்காக சிக்கு கூட வந்திருக்கான். அவங்க கூட சேர்ந்து நம்ம ஆக்டிவிட்டி என்னன்னு பார்க்கலாமா? வாங்க குட்டீஸ், நம்ம போய் ஆக்டிவிட்டி பார்த்துக்கலாம். குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் கதை கேட்டீங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். எல்லாரும் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ரெடியா? உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு அக்கா சொல்றேன், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம எப்பவுமே வச்சுக்க திங்ஸ் தான் ஃபெவிகால் இல்லைன்னா கம், எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பென்சில்ஸ் வச்சுக்கோங்க, எரேசர் வச்சுக்கோங்க, ஷார்ப்னர் வச்சுக்கோங்க, சிசர்ஸ் பத்திரமா யூஸ் பண்ணும், சிசர்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு அக்கா ஒரு சில்வர் கலர் கிளிட்டர் பென் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் ரெட் கலர்ல ஒரு சார்ட் இல்ல ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பேப்பர் இல்ல பிளாக் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அக்கா சும்மா வேஸ்டா ஒரு ரெட் கலர் சும்மா எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரஃபா பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை பார்க்கவே இல்லையே. என்ன சிக்கு, வந்து அடையாளமே தெரியல, அமைதியா இருக்க. தொண்டை சரியில்லைக்கா. அச்சோ சிக்கு, தொண்டை கட்டி இருந்தா நீ தள்ளி நின்று பேசணும். உனக்கும் அப்புறம் கொரோனா வந்துரும். பாத்தியா, அப்ப பிள்ளைங்களுக்குலாம் நீ ஆய் சொல்லவே இல்லை. பிள்ளைங்க ரெடியா இருக்காங்க, நீ என்னடா இவ்வளவு அமைதியா இருக்க? நான் இல்லன்னு நினைச்சேன். ஐயோ, சரி இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாய் சொல்லிடலாமா? சொல்லலாம்க்கா. ஹாய் குட்டி. ஹாய் குழந்தைகளா. வெரி குட். சிக்கு வந்திருக்கா. இப்ப சிக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ரெடியா? ஆக்டிவிட்டி ஆமா பண்றதுக்கு ரெடியா? நாங்களும் ரெடி ஆயிட்டோம். பாத்து பிள்ளைங்கலாம் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லா திங்ஸும் அக்கா எடுத்து வச்ச மாதிரி. சூப்பர்க்கா. பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் பண்ண போறோம். பார்க்கலாமா? எனக்கு ஒரு ஆக்டிவிட்டினா என்ன தெரியுமா? அது அவுட்டோர்ல பண்றது. இப்போ நம்ம கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்றோம்ல, இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். சோ நம்ம கிராஃப்ட் ஒர்க் இப்ப பண்ண போறோம். ஓகேவா? சரிடா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரஃபா அக்கா எடுத்துக்கேன்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பேப்பர் ரஃபா எடுத்துக்கோங்க.
இதுல உங்களுக்கு பிள்ளைங்களா அக்கா போன வீக் முந்தின வீக் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹார்டின் வரைய சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ அதே ஹார்டின் தான் சிக்கு நம்ம வரைய போறோம். ஓகேவா? கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரைய போறோம். ஓகே, சோ இப்படி ஃபர்ஸ்ட் அப்படி கத்துக்காதவங்க இப்ப கத்துக்கோங்க. இந்த பேப்பரை ரெண்டா மடக்கிட்டு அதுல ஓவல் ஷேப் இப்படி வரையணும். வரைச்ச பிறகு தூர போடணும். ஆமா, தூர போடணுமா? இல்ல பத்திரமா வைக்கணும். சிக்கு, நீ போன வீக் என்ன கத்துக்கிட்ட? போன வீக்கா? ஆமா, என்ன கத்துக்கிட்டேன்? போன வீக் என்ன கத்துக்கிட்ட? இப்போ சிசர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணிடணும். ஓகேவா பிள்ளைங்களா? கவனமா பாருங்க. ஏய் சிக்கு, போன வீக் என்ன கதை கத்துக்கிட்டே சொல்லு. கதையா? ஐயோ, கதை யோனா கதை. அப்ப நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணோம் யோனா கதைக்கு? வெரி குட், மீட் பண்ணோம்ல. பாத்தீங்களா பிள்ளைங்களா? இப்போ நம்மளோட ஹார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே ஹார்ட்டை நம்ம எதுல இப்போ ரஃப்பா பண்ணிக்கோமா? இப்போ நம்ம ஃபேரா பண்ண போறோம். இப்போ இதே மாதிரி ஒரு ரெட் கலர் நீட்டா இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அதுல இப்போ இந்த ஹார்ட்டினை வரைஞ்சுக்க போறோம். எப்படி தெரியுமா வரையணும்? இப்போ இதை ஃபர்ஸ்ட் இது அக்கா பெருசா எடுத்துருக்கேன்ல, இதை இப்படி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா சிக்கு? பாக்குறியா? பிள்ளைங்களா பாக்குறாங்க, நீ எப்படி பாக்குற? நானும் சரி சிக்கு, இன்னைக்கு நீ மனப்பாட வசனம் கத்துக்கிட்டியா? ஐயோ, மனப்பாட வசனமா? உன் ஃப்ரெண்ட் ஹாப்பி தான் எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தான் தெரியுமா? ஆமா பிள்ளைங்களா இப்போ எதுக்குங்க மனப்பாட வசனம்லாம் சொல்லி கொடுக்கீங்க? சண்டை கிளாஸ் போனா மனப்பாட வசனம், பிபிஎஸ் போனா மனப்பாட வசனம். சரி, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்றேன். பிள்ளைங்களா ஃபர்ஸ்ட் இது இப்படி ரெண்டா மடக்கிட்டீங்களா? மடக்கின பிறகு இந்த ஹார்ட்டினை இந்த ஃபோல்ட் பண்ணிருக்கு இல்லையா, இந்த சைடு ஓப்பன் இல்லாத சைடுல வச்சு நம்ம இதுக்கு மேல டிரா பண்ண போறோம். அத பண்ணிட்டு தூங்க போறோம். தூங்கலாம் கூடாது சிக்கு. பிள்ளைங்க அழகா பண்ணாலும் நீயே அவங்களோட மைண்டை ஸ்பாயில் பண்ணி விட்டுறியே. ஏக்கா அந்த பாக்கா பாருங்க, அவன் எப்பா பார்த்தாலும் செல்போன் தான் தோன்றான், ஆக்டிவிட்டிஸே பண்ண மாட்டாங்க. அப்படியா? பாரு, அவன்லாம் அழகா தான் பண்றான். நீ தான் அவனை பத்தி கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருக்க. அந்த தம்பி தானே அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், அந்த தம்பி தானே? ப்ளூ கலர். ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க. இப்போ நம்ம ஹார்ட்டின் வரைஞ்சிட்டோம். ஆனா இந்த ரெண்டு சைட்ல மட்டும் கேப் இருக்கா, அதை கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அக்கா அப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹார்ட்டினை இப்படியே நம்ம கட் பண்றோம். கட் பண்ணிட்டு சிக்கு, நீ கேட்டல அக்கா கிட்ட எதுக்கு நம்ம மனப்பாட வசனம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு படிக்கிறோம் தெரியுமா? பாத்தியா, இப்போ நிறைய டைம் இப்போ சர்ச்சஸ்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம எங்க போய் ஏசப்பா தொழுது கொள்ளுவோம்? எங்கேயுமே போக முடியல, வீட்டுல தானே இருக்கோம் நம்ம. இதே மாதிரி ஒரு காலத்துல பைபிள் கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்லாம் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவ நீ? பைபிள்ல வசனம் படிக்கணும்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவோம் தெரியலையே. அதுக்குதான் நீ வந்து இப்பயே கத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, பைபிள் பார்க்காமலே நீ படிச்சிடலாம்ல. அதுக்குதான் நம்ம வந்து பைபிள்ல வர்ஸ் படிக்கிறோம். புரியுதா? சரியா? ஓகே, இங்க பாரு சிக்கி, இங்க பாத்தியா? இப்போ இந்த ஹார்ட்டினை நம்ம ஓபன் பண்ணலாம். புக் மாதிரி வந்துச்சு பாரு நமக்கு. அழகா இப்ப இந்த ஹார்ட்டினை இப்போ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்ட்டினை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ரஃபா, இது வந்து ஃபேரா பண்ணுது. இப்போ ரஃபா சும்மா ஒரு ஷீட்ல நம்ம பண்ணி வச்சோம்ல, அதே ஹார்ட்டினை இன்னும் கொஞ்சம் சின்னதா நம்ம கட் பண்ண போறோம். ஸோ அதை என்ன பண்ண போறோம்னா, சின்னதா இப்படி கட் பண்ண போறோம். நம்ம பண்றது இன்னொருத்தங்க யாரும் பார்த்து பண்றாங்க. யாரு பார்த்து பண்றா? ஆமா, அதுவே ஒரு பாப்பா பண்றா. அப்படியே அந்த பாப்பா நம்மள பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டு பண்றாங்க. ஆமா, அவங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா சிக்கு, நீ கூட சொல்லி கொடுக்க சொன்னல அக்கா. நிறைய பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தனா அவங்க கிட்ட சொல்லு. சண்டே ஸ்கூல்லாம் நடக்குது, நான் சண்டே ஸ்கூல் தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி கொடு. சரியா? ஓகே பிள்ளைங்களா, இப்ப பாருங்க, இதே மாதிரி நம்ம குட்டியா கட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஹார்ட்டினை நம்ம எங்க கட் பண்ண போறோம்னா, இந்த பிளாக் கலர் சார்ட் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் சார்ட்ல கட் பண்ண போறோம். பட் இதை நீங்க வந்து அப்படியே ஒரே ஒரு ஹார்ட்டின் தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஷீட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு அப்படியே இந்த ஹார்ட்டினை வரைஞ்சிடும். இப்போ அக்கா வரைஞ்சிட்டேன் பாத்தீங்களா? இதை ஒன்னே ஒன்றுத்துல இப்படி சிம்பிளா வரைஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட போறோம். ஏக்கா, இது உள்ள கலர் எல்லாம் என் மண்டையில இருக்கு பாத்தீங்களா?
ஏய் ஆமால உன் மண்டையில எத்தனை கலர்ஸ் இருக்கு ஹாப்பி? எப்படி ஹாப்பி நீ இவ்ளோ கலர் கலரா? சிக்கு சாரி உன் பேர் சிக்குவா? என்னக்கா நீங்க டெய்லி ஒவ்வொரு பேரா சொல்றீங்க? ஆமா மறந்தே போயிட்டேன் சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை மீட் பண்றேனா, ஒருத்தங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? எனக்கு டவுட் வந்துருது யாரு யாருன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க? ஆமா உன் ஃப்ரெண்ட் வந்து தானே இன்னைக்கு மெமரி வர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆமால பிள்ளைங்களா? ஆமா ஆமா கலரா சிக்குவோட ஃப்ரெண்ட் பேர் என்னது பிள்ளைங்களா? சிக்குவோட ஃப்ரெண்ட் அங்க பாரு பிள்ளைங்க கத்தி கத்தி சொல்றாங்க. என்ன பேரு உன் ஃப்ரெண்ட் பேரு? ஹாப்பி. ஆமா ஹாப்பி. அவருக்கு ஹாப்பி ஆகும். ஆமா வந்து எங்களுக்கு அழகா மனப்பாட வசனம்லாம் சொல்லி கொடுத்தான். ஓகே பிள்ளைங்களா இங்க பாருங்க, இப்போ இந்த ஹார்ட்டி நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இதுக்குள்ள நம்ம இப்படி ஒட்டிக்க போறோம். ஓகேவா? அழகா இருக்குக்கா. இப்போ ரெட் அண்ட் பிளாக்ல பண்ண போறோம். ஸோ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க, இல்ல கம் இருந்தா கம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ்தரக்கா சொல்லு சிக்கு. என் தொண்டை கரகரன்னு இருக்குக்கா. அடியா நீ என்ன சாப்பிட்ட? ஐயோ சிக்கு என்ன நீ தொண்டை கட்டிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் தொண்டை வலிக்குது கரகரன்னு இருக்குன்னு சொல்ற. முதல்ல ஹாஸ்பிட்டல் போ சிக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ நான் நல்லதா இருக்கேன். நீ நல்லதா இருக்கியா? இப்போ பிள்ளைங்களா பாத்தீங்களா, இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்டிக் பண்ணணும். இந்த ஹார்டின்குள்ள ஓபன் பண்ணா அழகா ஒரு பிளாக் கலர் ஹார்டின் வந்துருச்சா? இப்போ இந்த இடத்தையும் நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். எப்படி தெரியுமா? இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட்டை எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு பாதி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சொல்லு சிக்கு. கருப்பு கலர்னா பிசாசு தானே அர்த்தம்? ஐயோ சிக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம சார்ட்ல கருப்பு கலர் எடுக்கிறோம். உன் தலையில கூட தான் கருப்பு கலர்ல முடி இருக்கும். பாரு நிறைய பிள்ளைங்க தலையில கூட கருப்பு கலர்ல முடி இருக்கு. கருப்புனா பிசாசு தான், வெள்ளை கலர்னா ஏசப்பா தான். அப்படியா? சரி சரி சிக்கு பாத்தீங்களா, சிக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கருப்பு கலர்னு பிசாசா? ஆமா ஆமா. ஆனா பாருங்க பிசாசையே கூட நாங்க ஏசப்போட அன்புக்குள்ள கொண்டு வந்துருவோம். பிசாசையா? ஆமா. என்னக்கா நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? பிள்ளைங்களா இங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டியா இதை மடக்கிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி மடக்கிட்டு எந்த சைஸ்ல வேணா மடக்கிக்கலாம். இப்போ இதுல அக்கா ஒரு குட்டி ஹார்டின் வரைய போறேன். இது சும்மா டெக்கரேஷனுக்கு தான். சரியா? நீ ரெடியா இருக்கியா? ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் எடுக்க ரெடியா இருக்கேன். பிரேக்லாம் இல்ல சிக்கு, நம்ம சீக்கிரமா ஆக்டிவிட்டி கத்துக்கணும்ல. முடிஞ்ச உடனே பிரியாணி தராங்க. பிரியாணி எல்லாரும் வீட்ல இன்னைக்கு மதியம் சாப்பிடுவாங்க. எல்லாரும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. இல்லையே எனக்கு மட்டும் அந்த அக்கா பிரியாணி ரெடி பண்ணி தந்தாங்க. இப்போ பாருங்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி அக்கா இப்படி ஓபன் பண்ணா பாருங்க நிறைய குட்டி குட்டி ஹார்டின்ஸ் வந்துச்சா? இப்போ இந்த ஹார்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுல ஒட்டிட போறோம். சும்மா மேல டெக்கரேஷனுக்காக ஒட்டுறோம். சரியா? எதுக்குக்கா இவ்வளோ ஹார்டின் பண்றோம்? இவ்வளோ ஹார்டின் எதுக்குன்னா, ஏசப்பா இவ்வளோ ஹார்டின்ஸ் பண்ற மாதிரி. ஹார்டின்னா என்ன? லவ். பாரு ஏசப்பா நம்ம மேல எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க, அதனால நம்ம நிறைய ஹார்டின்ஸ் பண்றோம். ஓகேவா? லவ்வா? ஆமா ஏசப்பாவோட அன்பு. நம்ம வசனத்துல என்ன படிச்சோம்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் படிச்சோம்ல. ஆமா. அதுதான். இப்போ இது ரேண்டமா அக்கா அங்கங்க ஒட்டேன். சரியா? ரேண்டமா ஒட்டிடலாம். சரியா? அப்போ இது ஹார்டின் அங்கங்க கிடக்கும். சிக்கு சிக்கு பையனுக்கு எப்ப பாரு தூக்கம் தான் வந்துடும். சும்மாவே இருந்தா தூக்கம் தாங்க வரும். ஆமா வீட்ல நீயே சும்மா இருக்க, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. நம்மளோட ஆன்லைன்ல நம்ம சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வருதுல்ல, டெய்லி வீட்ல போட்டு அதுல வர பாட்டுக்கெல்லாம் ஆக்ஷன் கத்துக்கோ. ஆமாக்கா அழகா இருக்குங்க. அதை விட்டுட்டு நீ எதுக்கு தூங்கிட்டே இருக்க? அந்த அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாங்க. எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க? அந்த முன்னாடி இருக்காங்களே. அப்படியா? இனி கேட்காத. சரி அதை பாருங்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹார்டின்ஸ் இன்னும் நிறைய கூட நீங்க பண்ணி அங்கங்க ஒட்டிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இப்படி இருக்கு ஹார்டின்ஸ். இதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு பிளாக் கலர் ஹார்டின் இருக்கு. இப்போ இதுல அக்கா என்ன பண்ண போறது தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு ஒரு வசனம் கத்துக்கிட்டோம்ல சிக்கு. ஐயோ அக்கா எந்த சுத்தி சுத்தி வசனத்துக்கே அக்கா இதுல ஒரு வசனம் எழுத போறேன். வசனம் கை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் எடுத்து விடுங்க. எங்க கை மாட்டிக்கிச்சு? இந்த வாய் கையெல்லாம் வச்சு சும்மா இருக்கணும். ஆமாக்கா. For God so loved the world. சிக்கு சொல்லு. For God so loved the world as. கை மாட்டிக்கிட்டு ஏய் சிக்கு, கை எடுத்து விடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும்.
போல சிக்கு. எனக்கு கை வலிக்குது. Has to give his போதும் only begotten. ஐயோ பெருசா இருக்கு. சிக்கு அங்க பாரு பிள்ளைகளா ஆர்வமா அவங்களோட வசனத்தை நீங்களும் பிள்ளைங்களா அந்த ஹார்ட்டின் வரைஞ்சிட்டீங்கல்ல அதுக்குள்ள வந்து நீங்க எழுதுங்க சரியா. உங்களோட வசனத்தை எழுதுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ்ல தெரியுமோ இங்கிலீஷ்ல தெரியுமோ எதுல வேணா எழுதலாம். சீக்கிரமா எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட். பிள்ளைங்க கரெக்டா சொல்லிட்டு எழுதுறாங்க பாரு சிக்கு. எந்த பிள்ளை சொல்லவே இல்லக்கா. உனக்கு காது கேட்கவே பாரு உனக்கு காது கேட்கவே இல்லை. எங்க பிள்ளைங்க எல்லாம் அழகா படிக்காங்க. எந்த பிள்ளைக்கா இருக்கு? ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன் பிள்ளைங்களா நீங்க எல்லாம் சவுண்டா திரும்ப சிக்குக்கு ஒரு வாட்டி கத்தி சொல்லுங்க. இந்த சிக்குக்கு காதே கேட்க மாட்டேங்குதா. இப்ப சொல்லுவாங்க பாரு கத்தி. பாரு எவ்வளவு சவுண்டா சொல்றாங்க. இப்ப கேக்குதா உனக்கு? ஓகே இங்க பாருங்க. இப்ப அக்கா இதுல அழகா வசனம் எழுதிச்சோமா. இன்னைக்கு என்ன வசனம் படிச்சோம்? For God so loved the world as to give his only begotten son, that whosoever believeth in him may not perish but may have life everlasting. John 3:16. இப்போ இங்க நம்ம என்ன எழுத போறோம்? இதுக்குள்ள நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் படிச்சோம்? God's love. So இதுல அக்கா இங்க எழுதுறேன் God's love. பாத்தீங்களா பிள்ளைங்களா? God's love நம்ம பார்த்தோம்னா அதை ஓபன் பண்ணா என்ன வரும்? God's love ஓட வசனம் வந்துரும். For God so loved the world அந்த வசனம் அப்படியே வந்துரும். ஓகேவா? இதுல அக்கா கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் போடுவேன். கொஞ்சம் இந்த ஹார்ட்டிங்ஸ் அங்கங்க அப்படி இப்படி ஹார்ட்டிங்ஸ் எல்லாம் போடலாம். உங்களோட இஷ்டம். நீங்க எப்படி வேணா இந்த கிரியேட்டிவிட்டியை நீங்க கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ அக்கா ஒண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ரோலிங் மாதிரி பண்ணி சார்ட்டை அக்கா வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போறேன்? இதை வந்து இதோட ஸ்டிக் பண்ணிட போறேன். ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்ம அழகா பிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால அக்கா இதுல வந்து இந்த மாதிரி ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே அக்கா சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்கூல்லையே பேப்பர் எப்படி சுத்தணும்னு சொல்லிட்டு இல்லையா? அதே மாதிரி சுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஃபெவிகால் போடுறோம். இப்படிதான் பண்ணணும் போல. ஆமா ஃபெவிகால் போட்டு அதனால பிள்ளைகளா இந்த மாதிரி ஆபத்தான ஆக்டிவிட்டீஸ்லாம் டெய்லி பண்ணி பார்க்கணும். பாத்தீங்களா? இப்போ ஒட்டியாச்சு. இப்போ அழகா God's love பத்தி சொல்றதுக்கு அழகா ஒரு ஹார்ட்டின் வந்துச்சு. அதை ஓபன் பண்ணா இது கொஞ்சம் காயணும். இதை ஓபன் பண்ணா என்ன வரும் பாருங்க? வசனம் வந்துரும். இதை வந்து நீங்க உங்க வீட்ல என்ன பண்ணுங்க செஞ்சு வச்சு இப்போ இதை ஒட்டிட்டோம். ஒட்டியாச்சா? எப்படி ஏசப்பா நம்ம கிட்ட அன்பு கூர்ந்தாங்களோ அதே போல நாமளும் பக்கத்து வீடு, எய்த்த வீடு, பின்னாடி வீடு, முன்னாடி வீடு இவங்க கிட்டலாம் அன்பு கூறணும். வெரி குட் சிக்கு கரெக்ட்டா சொல்லிட்டா. அதனால சிக்குக்கு இத நம்ம கிஃப்ட் பண்ணிடலாமா? சிக்கு இன்னைக்கு இந்த God's love மெசேஜ் நீயே வெச்சுக்கோ. ஓகேவா? ஜாலி 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 ஜாலி. இது உனக்கு பிடிச்சிருக்கா சிக்கு? ஆமாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீ வச்சிட்டு எல்லா பிள்ளை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இல்ல உங்க வீட்ல வெச்சுக்கோ. ஓகேவா? அம்மா ஐயா நல்லா இருக்குடா. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பண்ண ஆக்டிவிட்டி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். பாத்தீங்களா தேவன் நம்மள எவ்வளோ அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் காட்ஸ் லவ். அதெல்லாம் நம்ம ஒரு ஹார்ட்டிங்ல அழகா ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே குட்டீஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். சிக்கு நம்ம பாய் சொல்ற டைம் வந்துச்சு. பாய் சொல்லிடலாமா? பாய் குட்டீஸ். இன்னைக்கு ஆக்டிவிட்டி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அழகா இருந்துச்சுல, கையில பிடிச்சிட்டு போற ஹார்ட்டின்னு. அதெல்லாம் வந்து நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற வாசியும் நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செஷனுக்குள்ள போக போறோம்.
எப்படி ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் உணவில், என் உயிரில் கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லாவியானவரே, தெளிவின் ஆவியானவரே.
कैसे पढ़िக்கிறேன் ஆதி அவங்க யாத்திரை அவங்களே அவங்க என்ன மூப்பாங்க ஏசுவன் ஆதிபத்தியில் ரூட்ஸ் ஒன்று தமிழ் ரெண்டு தமிழ் ஒன்று ராட்டுகள் ரெண்டு ராட்டுகள் ஒன்று நலம் ஒரு நாமம் அஸ்லான் நேக்கிய மேஸ்த யோகி சங்கிரோ நீதிமங்கள் ரசிங் உனது பர்த்தேச ஏரி மே புலம்பலே சேகல் தானியல் ஓசியா யோவி லாமோ சோபஜா யோனா மீகா நோகோ அபுக் சப்பனி ஆகா சாகரி அமல்கியா. Hi friends, I am Linda. இப்போ வசனம் சொல்ல போகிறேன். எஸ்ஐயா 43:11. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. எஸ்ஐயா 43:11. தேங்க்யூ, பை பை. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஏசப்பாவோட படகுல ஒரு ரைடு போக போகிறோம். ஏசப்பா அவங்களோட சீஷர்களோட படகுல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஏசப்பா வந்து நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு நடுக்கடலுக்கு போனோன்னே பெரிய புயல் அடிச்சிச்சான். அலைகள் வந்து கப்பல் அப்படி மோதி மோதி சீஷர்கள் வந்து பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு சீஷர் போய் ஏசப்பாவை எழுப்பி போதகரே எந்திங்க, நம்ம எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா எந்திரிச்சு ஏன் பயப்படுறீர்கள்னு கேட்டு கடலை பார்த்து சொல்லுவாங்களாம். இறையாதே அமைதியாக இருன்னு சொன்னோன்னே கடல் அப்படியே அமைதியாயிருமா. அதுக்கப்புறம் ஏசப்பா சீஷர்களை பார்த்து கேட்பாங்களா, ஏன் பயப்படுறீர்கள், இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு கேட்டோடனே கேட்பாங்களாம். பார்த்தீங்களா நண்பர்களே, ஏசப்பா வார்த்தைக்கு வந்து கடலும் காற்றும் கூட கீழ்ப்படியுது. இதை மாதிரி கண்டிப்பாக அந்த கொரோனா வைரஸும் கீழ்ப்படியும். பாய் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லா செக்ஷனும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கமலபுரம் என்னும் கட்டளை எஸ்பா. எஸ்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க எஸ்பா. எஸ்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் பேரா ஜிப்ஸ்லாங்க எஸ்பா. அது ஒரு நாளைக்கு அழைச்சி போடுறாங்க, கிறுக்கியும் போடுறாங்க எஸ்பா. எஸ்பா இந்த கொரோனா சீக்கிரத்தில் சரியாயிடணும் எஸ்பா. நாங்கள் எல்லாருமே சீக்கிரத்தில் வெளியே போய் ஜாலியாக இருக்கணும் எஸ்பா. எஸ்பா யாராட்டி வீட்டில் காசு பணம் இல்லைன்னா அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணி விடுங்க எஸ்பா. இயேசுவின் மூலம் ஜெபி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் பிடிச்சிருந்ததுல பாய்.